Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம கோல்டன் சிரப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த கோல்டன் சிரப் நீங்க எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் கூட சேர்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இது ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 100 கிராம் சுகர் சேர்த்துருங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. சுகர் கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் இப்போ மெல்ட் ஆயாச்சு. ஸோ அகேன் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ சுகர் கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேமை சிம் பண்ணிக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, சுகரை பர்ன் பண்ணிடாதீங்க. இப்போ நல்லா ரிச் கோல்டன் ப்ரௌன் கலர் நமக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 2 கப் அளவுக்கு சூடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு அரை லெமன் பீஸை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்கட்டும். கலந்து விடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. ஸோ இந்த லெமன் பீஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த லெமனை கூட நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இது கேண்டிட் லெமன் ஸ்லைஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு க்ளீன் அண்ட் ட்ரை கிளாஸ் ஜார் ஆர் பாட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த கோல்டன் சிரப்பை அதில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் கோல்டன் சிரப் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால ஒன்றும் இல்லை, ஆற ஆற நல்லா திக்காயிரும். இது ஒரு 8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 8 மணி நேரம் ஆயாச்சு. நம்ம கோல்டன் சிரப் இப்போ ரெடியாக இருக்குது. இது நல்லா திக்காக சூப்பராக ரெடியாக இருக்குது. பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இந்த கோல்டன் சிரப்பை நீங்கள் ஆன்சாக் குக்கீஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆல்சோ இதை நீங்கள் வந்து பேன் கேக்ஸ், வாஃபல்ஸ், டோஸ்ட், அப்புறமா ஃப்ரூட் சாலடில் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த கோல்டன் சிரப் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கலன்னு கவலைப்பட தேவையில்லை. ஈஸியாக நீங்கள் உங்கள் கிச்சன்லேயே பண்ணிடலாம். இந்த கிளாஸ் ஜார்லேயே வச்சு அப்படியே நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஈஸி அண்ட் டெலிஷியஸான கோல்டன் சிரப் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.